அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் கனி அண்ணன் சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். நான் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் இது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயனா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தியேட்டரில் பார்க்கல. நான் அப்போ மற்றவங்கள திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ச்சே, இந்த படம் தியேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டி விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல ப்ரோ. பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ. நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ஏற்கனவே. ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னா வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணே, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஷெல்லி ப்ரோ. நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே, ஓ அவரா அவரா நான் 2-3 வாட்டி. ஆனால் உங்ககிட்ட பேசினது இல்லை, அவங்ககிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன். நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். தொடு வானத்தில்னு போட்டு எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காரு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன். ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இது ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் இன்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பாரு. சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வீடியோலாம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர். பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரையும் ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்புல, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. டி என்ட்ரி ஒரு பெரிய கைத்தட்டலோட ரோஜா மேம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திரால வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு, அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு, அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்னாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி. என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படிதான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோட வீட்டில் என் பையன் பொண்ணு நான் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம்
ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ற விதம், அதே நேரத்துல பசங்க மேல அன்புல அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ல தண்ணி வர மாரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. எங்க டைரக்டர்? எஸ். ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்துல சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாயி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாரி என் கூடவே இருந்து அண்ணா தம்பி அண்ணா மேல போட்டி விட்டுட்டே இருப்பாரு. ஸோ எல்லா வீட்ல இருக்கோம் 2 பையன் இருந்தான். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பா இருந்தது நடிக்கும்போது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும்போதே கண்டிப்பா பண்ணணும்னு நெனச்சேன். பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்க கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியா இருந்துச்சு. நடிச்சதுக்கு ஒரு நல்ல படத்துல நல்ல கேரக்டர் குடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, புரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகேயன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி சோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில். எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படி தான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாபா பாஸ்கர், இவர் தான் பாபா பெரிய பாஸ்கர் இல்ல மேம், பெங்களூர் பாபா. பெங்களூர் பாபா. அவர் கோரியோகிராஃபர். நேத்து தான் குக் வித் கோமாளி பண்ணேன். ஸோ பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்லவே இருக்கு. சாரி, பெங்களூர் பாபா அவரும் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு நேத்து வந்துட்டு எங்க கூட ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவரு தான் வில்லன். அங்க படத்துல பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. இங்க பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் அப்போ ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கு அப்புறமா நீங்கள் சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்கள் கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜில் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோமோ சந்தோஷம் கொடுத்தோமோ தெரியல. சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க, கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபுல் ஷாட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஷாட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்கள் டைரக்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்டாக அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளோ வருஷமானாலும் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் எவ்வளவோ அரசியல் மேடைகள் பார்த்துட்டீங்க, சட்டசபையெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனா பிரசாத் லேப் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்றது எங்களுக்கு இப்போதான் புரியுது. வேர்த்து போச்சே. அனைவருக்கும் வணக்கம். மோகன்ராஜன் அப்படிங்கிற பாடலாசிரியர் பெயரை ஆரம்பித்தது சசிகுமார் சார். அவர் முன்னாடி இருக்கும்போது நான் எப்பயுமே ஆரம்பித்து தான் சொல்லணும். அந்த பேரை அடையாளப்படுத்தினது மில்லியன் ஸ்டுடியோவுக்கு பெரிய பங்கு இருக்குது. எம்ஆர்பிக்கு பெரிய நன்றி. இந்த படம் வந்து $1 மில்லியன் நான் பண்ணுற 4வது படம். கடந்த 3 படமும் பெரிய வெற்றி படமாக நீங்கள் ஆக்கி மாற்றி கொடுத்துருக்கீங்க. மக்களாகிய உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாகும். அதுக்கு காரணம் பாரி வந்து கதை சொல்லும்போது நான் முழு கதையும் நான் கதை சொல்கிற அந்த அந்த கதை சொல்கிற அழகே வேற. சூப்பராக சொன்னீங்க ப்ரோ.
ஆமாம் மேம். ரோஜா மேம் உங்கள் கேரக்டர் வச்சு தான் சொன்னார். நான் அந்த கேரக்டர்லாம் யார் யாருங்கிறத நான் ஈஸியாக விஷுவல் பண்ணிக்க முடிஞ்சுது. சூப்பர் ப்ரோ நீங்கள். நான் வந்து கதை கேட்டுட்டு யுவராஜுக்கு கால் பண்ணேன். யுவராஜ் இவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாருன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்னேன் அபிகிட்ட சொல்லும்போது, அபி நீ சொன்ன மாதிரியே எடுத்துருடா அப்படின்னு. அதே மாதிரி பாரி இதை நீங்கள் சொன்ன மாதிரி எடுங்க. ஒரு எஸ்எம்எஸ்க்கு மேலே ஒரு படமாக வரும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய போகுது பாரி. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஜமா படம் பார்த்துட்டு இந்த மனுஷன் என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாரு, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாற்றம் சூப்பர். அப்புறம் ரம்யா மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல. சில விஷுவல்லாம் பார்க்கும்போது ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஆங்கிலோ இந்தியன் யாரா பண்ண போகிறா அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேர் அவர் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். அப்புறம் கோபி ப்ரோ உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவையும் பார்த்துருவேன். இந்த படத்தில் தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்கில் பெங்களூர் ஸ்லாங்கில் பேசும்போது நான் வந்து இது யாரா பண்ண போகிறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்போ இருந்தது. அப்புறம் நீங்கள் பூஜையில் உங்களை பார்த்தோன்னே தலைவங்கிட்ட போயிடுச்சுடா இனிமேல் சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். பரத் சங்கர் நான் வந்து ரீசெண்டாக சந்தித்த ஒரு நல்ல மனிதர், கம்போசர். இந்த பாட்டு எல்லாமே இந்த படத்தில் வர்றது எல்லாமே வந்து யுவராஜ் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் என்னை வச்சு ஒரு படுத்தின ஒரு பாட்டு இது இந்த பாடம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி அண்ணா ஒரு பாட்டு பண்ணோம். 17ஆம் தேதி படம் ரிலீஸ் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்பா வேலை வாங்குறதுல ரொம்ப கராரு. ஏன்னா $1 மில்லியன் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் ஒரு 11 12 பேர் கொண்ட குழு வச்சிருக்கான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் லிரிக்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுவான். அவ்வளோ பேஷன் அந்த ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காம எங்கூடயும் என்னையும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் கூட்டிகிட்டு வர்றது. ரொம்ப நன்றி யுவா, பெரிய நன்றி. இன்னும் நீ பெரிய இடத்துக்கு போகணும். இது என்னோட மனசார பெரிய ஆசை. நான் எப்பயுமே சொல்லுவேன். அப்புறம் வந்து யாரை விட்டேன்னு தெரியல. சரவணன் சார் இப்போ சமீபத்தில் சந்தித்த மிகச்சிறந்த நல்ல மனிதர். நிறைய கவிதைகள்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அந்த புத்தகமாக கொண்டு வரேன் சார். ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் கழித்து சசி சார் தான் ஆரம்பித்தார் என்னோட லைஃப்பை. இப்போ தான் சமுத்திரக்கனி சாரோட ஸ்கூல் பஸ்ஸில் ஏறியிருக்கேன். அண்ணா நிறையா வந்து உங்களோட பயணிக்கணும்னா கடைசியாக நீங்கள் சுச்சுவேஷனுக்கு டியூன் இல்லை, அதனால் உங்களை சந்திக்க முடியல, மன்னிக்கணும். அந்த சீக்கிரம் கூப்பிடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. சேத்தன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு எழுதும்போது 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை நேரில் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி மேம். செம்பருத்திலேருந்து நான் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. நன்றி. ஆனால் அந்த ஃபேன் பேஜஸ்ல அந்த வரிகள்லாம் வந்து இடம்பெறும் அப்படின்றத நம்பலாம். ஸோ அடுத்ததா நான் கூப்பிட போகிறது வந்து படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நியோ கேஸ்டில் கிரியேஷன்ஸ் உடைய. அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து எங்களுடைய அழைப்பையும் அன்பையும் நட்பையும் ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு சசி சார் அவர்களையும் திரு சமுத்திரகனி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பின்னணியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஆகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குவது தான் எங்களோட நோக்கமா நாங்க செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நியோ கேஷில் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம். நான் ஏன் ஐஏஎஸ் அகாடமியோட தயாரிப்பு நிறுவனத்தை ஒப்பிட்டு சொல்றேன்னா, கல்விக்கு நிகரா நான் வந்து சினிமாவை பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான ஆயுதமா நான் இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கான வரலாற்று சான்றும் இருக்கு. அடுத்து இந்த படத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் இரா சரவணன் சார் தான். என்னோட நோக்கத்தையும் எண்ணத்தையும் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்னை ஊக்கப்படுத்தினது மட்டும் இல்லாம உடனே மேடம் தமிழ் சினிமால நீங்க முதல்ல அறிமுகமாகிறதுக்கு ஒரு சிறந்த கதை இருக்கு அப்படின்னு சொன்னதோட விடாம தம்பி யுவராஜை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதோட முடியல, இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்காக முழு உழைப்பையும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. யுவராஜும் சரவணன் சாரும் எந்த பிரச்சனையுமே எனக்கு எடுத்துட்டு வர்றதில்லை. எதுவாக இருந்தாலும் மேடம் பிஸியா இருப்பாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம மேடத்துக்கு கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எல்லா உழைப்பையும் 2 பேரும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் சாருக்கும்
தம்பி யுவராஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கதையை பத்தி என்னோட கணவர்கிட்ட நான் சொன்னேன். பேசிட்டு இருக்கும்போது அவர் எந்த மறுப்புமே சொல்லல. வழக்கம் போல என்னைய ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எனக்கு உறுதுணையா இருந்து இதை பண்ணுன்னு சொன்னதுக்கு அவருக்கு இந்த நேரத்துல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அன்பே டயானா இது வந்து குடும்பத்தோட எல்லாருமே பார்த்து சேர்ந்து ரசிக்கக்கூடிய படமா இருக்கும். இது வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த மெசேஜை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதை ரொம்ப வெளிப்படையா சொல்லாம ரொம்ப நுட்பமா கையாண்டிருக்காரு. அதுக்கு டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, ரோஜா மேம் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஸோ ரோஜா மேமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரியான சிறந்த படைப்புகளை நியோ கேசில் கிரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றேன். ஸோ அதுக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் எங்களுக்கு எப்பயுமே ஆதரவா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அன்பே டயானா படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, கனி சார், சசி சார், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பாரியோட ஜமாலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ரொம்ப நாள் நண்பர்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப வருஷம் கனவுன்னு சொல்லலாம், இப்படி ஒரு ஸ்டேஜ் அமைகிறது. பாரி வந்து ஜமா முடிச்சுட்டு இந்த லைனை ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா நானும் பெரம்பூரில் தான் இருக்கேன், அவரும் பெரம்பூரில் தான் இருக்கார். ஸோ ரெண்டாவது எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் வந்து எங்கிட்ட சொன்னது வந்து, ப்ரோ இதை வந்து $1 மில்லியன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார். பிக் தேங்க்ஸ் டு யுவராஜ் ப்ரோ. ஏன்னா இது கரெக்டாக போய் சேர வேண்டிய ஒரு படம். ஸோ அண்ட் நியோ கேசல் அண்ட் இராட் என்டர்டெயின்மெண்ட், ஸோ இது கரெக்டான ஒரு ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் அடுத்தடுத்து இவர் கேஸ்டிங் சொல்லிட்டு வரும்போது இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங் ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேஸ்டிங்காக சொல்லும் போது ரம்யா, கோபி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேஸ்டிங்காக இருந்தது. அவங்க ரொம்ப அந்த ரோலை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சேத்தன் சார் ஆல்சோ என்னோட ஃபேவரட். ஜமாலேருந்து பார்க்குறோம். அண்டு பரத் ப்ரோ தான் விழாவின் நாயகன். அண்டு அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஷெல்லி ப்ரோவோட விஷுவல்ஸ் பெரம்பூரை இந்த அளவுக்கு அழகாக யாரும் காட்டினதில்லை. அண்டு அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அண்ட் விஷிங் ஆல் சக்ஸஸ் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் நான் பேசுறது ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், நான் எது மாட்டுவாருன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாரி ப்ரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் இது ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த கதையை பற்றி சொன்னார். சொல்லிகிட்டு இருக்கும்போது கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக சிரித்து கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. அந்தளவுக்கு கதை செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவர் ஜமான் ஒரு படம் பண்ணார், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே கண்டிப்பாக சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட். யுவராஜ் ப்ரோட சொன்னேன், சூப்பர் ஹிட் தான் ப்ரோ, இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. சேத்தன் சார், அதுக்கப்புறம் ரம்யா மேம், பரத் ப்ரோ, அதுக்கப்புறம் ஷெல்லி ப்ரோ, மறந்துச்சு ப்ரோ பேர், கோபி ப்ரோ, சரவணன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிண்ணே. ஜமாவோட டைரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டே போனேன். பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாமல் படம் யுவராஜ் சார் தேங்க்யூ. நான் பார்த்த ப்ரொடியூசர்லேயே ரொம்ப சின்சியரான ஒரு ப்ரொடியூசர், நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது போய் பார்த்தோம். அங்கே வந்து நின்றுட்டே இருந்தார் த்ரூ அவுட். இந்த ஷூட்டுக்கும் அப்படி தான், டெய்லி வருவார், நின்றுட்டே இருப்பார். எங்கே செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணக்கூடாது, அது எல்லாமே பார்த்துட்டே இருப்பார். வெரி சப்போர்ட்டிவ். நேற்று நைட் 2 மணிக்கு கூட மெசேஜ். தென் பாரி ப்ரோ தேங்க்யூ. சூப்பரான ஸ்டோரி. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், எல்லா சீன்ஸுமே நம்ம நினச்சதை விட பெட்டராக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். வெரி ஹாப்பி ப்ரோ. கதை சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர்.
ஆக்டிங் ஆல்சோ ரொம்ப சூப்பர். ரம்யா மேம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய டயலாக்ஸ் அப்படியே ஒரே டேக்கில் பேசுகிறது. சூப்பர் ரம்யா. கோபி சார் ஃபர்ஸ்ட் படம் நான் தான் டிஓபி, செகண்ட் படமும் நான் தான் டிஓபி. பரத் சங்கர் சச் அ ஸ்வீட் ஹியூமன் பீயிங். அது அப்புறமா வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்ல சார். தேங்க்யூ சசி சார், சமுத்திரக்கணி சார் தேங்க்யூ, சேத்தன் சார் தேங்க்யூ சார், ரோஜா மேம் தேங்க்யூ மேம் சார் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் சங்கர், இந்த படத்தோட இசையமைப்பாளர். அன்பே டயனா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு திருப்பி அதே கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாரி வந்து சொன்னோன்னே, பெரம்பூர், நான் சென்னை பையன்தான். பெரம்பூர் நிறைய விசிட் பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஐசிஎஃப் பஸ் ஏறி இருப்போம், 29C பிடிச்சிருப்போம், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் பெரம்பூருன்ற ஒரு அது எது தனி வேற ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லும்போது. அந்த ஊருக்கு நம்ம போய் எப்படியாவது பார்த்துடணுன்ற அளவுக்கு அதில் ஒரு ஆவல் கிரியேட் ஆனச்சு. அது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து அந்த கதையை பற்றிலாம் சொல்லும்போது, என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்க, செமையாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு, என்ன அறியாமல் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ நான் இதுக்காகவே ஒரு 3-4 தடவை போய் பெரம்பூர் அவர் சொன்ன எல்லா ஸ்பாட்டையும் போய் சுற்றிட்டு வந்தேன், எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒரு ஊர் அப்படின்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு எதாவது இருக்கும். இது நம்ம ஊர், பட் இது நம்மளாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு, அவர் இந்த படத்தில் வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆல்பமாகவும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எங்களுக்கு பயங்கர திருப்தியான ஒரு வேலையை பார்த்த மாதிரி நான் உணர்றேன். நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன், படம் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அண்ட் தேங்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் யுவராஜ், நரேன் இவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். $1 மில்லியன் டீம், ஷாஜன், விவேக், எவ்ரிபடி அண்ட் பாரி, ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தா, ஷெல்லி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேலைகள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரம்யா, சேத்தன் சார், ரோஜா மேம், அது மாதிரி கோபி ப்ரோ, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வெடின்னு வெடிச்சிருக்காங்க. செமையாக இருக்குது மொத்தமாகவே. திருப்பி எல்லாருமே இதை தான் சொல்கிறோன்ற மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது எனக்கே. பட் ஸ்டில் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். வந்திருக்கு இந்த வந்து இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சமுத்திரக்கனி சார், சசிகுமார் சார், சரவணன் சார், சத்யா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரக்கனி சார், சசி சார், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நான் அன்பே டயனா படம் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜமாக்கும் அன்பே டயனாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச இது வந்து அஃப்கோர்ஸ் பெரம்பூர், அந்த சென்னையோட லைஃப்பை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சேத்தன் சாரோட ஒர்க்கும் ரோஜா மேம், அவங்க 2 பேரோட இது வந்து ஒரு ஏஜ்டாக இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க லைஃப்பை பற்றி ரொம்ப அழகாக ரைட்டராகவுமே பாரியோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. இது அவரோட ஒர்க்கில் எனக்கு இந்த படம் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இது உண்மையிலே ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒர்க் சார். இது ஒரு காது கேட்காம அந்த சேலஞ்சஸை வந்து காமிச்சிக்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருந்தீங்க. ஆக்டராகவுமே இது ஒரு பெரிய இதுலேருந்து அடுத்தடுத்த நகர்வு ரொம்ப பெரிய நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாரியோட ஜேர்னி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 13 நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கபாலி காலா ஒர்க் பண்ணும்போது வேறு ஃபிலிம்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சின்ன கேரக்டர்ஸு நான் அசஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ்லேயும் வருவான். ரொம்ப மினிமலான கேரக்டர், அதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும் அந்த ஒரு இது வர்றது அப்படிங்கிறது. எனக்கு வாட்டல் ராதா பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ண கேரக்டர் வந்து பாரி தான். அவனோட ஒர்க்கு, லிட்ரேச்சர் படிக்கிறது, மற்ற விஷயங்கள் வந்து எனக்கு வெறுமனே ஆக்டரு நம்ம வாய்ப்பு கேட்குறோம், தேடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்க விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாரி. இப்போ வேல்பாரி பற்றி பேசணும்னா வேல்பாரி நாவலோட இல்லை ஒவ்வொரு கேரக்டர் பற்றி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் பற்றியுமே ஒரு டைம் வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு பாட்டில் ராதாவில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ் அவங்க ஓனாக பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது, அதை நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் பாரி பண்ணது மட்டும் வந்து நானே கூட இந்த மாதிரி எழுதியிருக்க முடியாதுன்ற மாதிரி என்னை சர்பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த வேர்ல்டு
ஏன்னா அந்த வேர்ல்டு தெரியாது. அது ரொம்ப சாலிடா ஆத்தென்டிக்கா பேசிட முடியாது அந்த ஒரு குடிகாரனாவும் நான் கிரியேட் பண்ற வேர்ல்டுக்குள்ள புதுசா வர ஒரு ஆக்டரால. ஆனா அவன் ஒரு 6 மந்த்ஸாவே வந்து ஆல்மோஸ்ட் 85 கேஜில இருந்து 50 பிளஸ் அந்த மாதிரி வந்தது. 7-8 மாசமா தாடி இதெல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி ஆயிட்டு அது படம் முடிச்சு ட்ரீட்மெண்ட் போன அளவுக்கு பெரிய எஃபர்ட் அது அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது. இப்போ ஜமாலேருந்து அன்பே டயானா அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு எனக்கு ஆக்சுவலா எனக்கு பர்சனலாவே பாரியை நல்லா தெரிஞ்சுமே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். அது ரொம்ப சீரியஸா ரூட்டடான ஒரு ஃபில்ம் பண்ணிட்டு அதுலேருந்து ரொம்ப கமர்ஷியலா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஜாலியா பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் ஒர்க். நிச்சயமா யுவராஜ்க்கு நன்றி, மகிழ்ச்சி. நீங்க கன்சிஸ்டண்டா ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம்ஸா தொடர்ந்து நீங்க இது பண்றீங்க. அதை ரொம்ப அழகாவும் பிளேஸ் பண்றீங்க. ஈவன் இதோட ப்ரொடக்ஷன் ஐ மீன் பப்ளிசிட்டி டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அப்பீலிங்கா போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஈவன் ட்ரெய்லர் ரொம்ப செம்ம ஐடியா. ட்ரெய்லரோட ஐடியா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் சாங் பரத் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் கோபி அவரோட ஒர்க், ரம்யா அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவர் ஷெல்லியோட அருவி பார்த்ததுல இருந்தே எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாழ்மே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷெல்லி பண்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். நிச்சயமா இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காகவுமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் ஃபில்முக்குள்ளமே தன்னோட பர்சனாலிட்டியை தன்னோட சென்சிபிலிட்டியை வந்து அங்கங்கே வச்சிடுற ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக அப்ரிஷியேட் பண்ணப்படுவாங்க. பாரி இதில் வந்து நிச்சயமாக அவர் சேத்தன் சாரோட கேரக்டர், அவங்க ரோஜா மேமோட கேரக்டர் வந்து எழுதின விதம், அவங்கள கம்ப்ளீட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு போயட்ரி மாதிரி இருந்தது அவங்களோட போர்ஷனே. நல்ல ஒர்க். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஏடா அப்படி பார்க்குறேன்? அப்படிலாம் பார்க்காத, எனக்கு நர்வஸ் ஆகும். பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னடா ஒரே ஃபாதராகவே போயிட்டுருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாகவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இது அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடித்த உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதராக இருந்தாலும் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காப்புல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆயிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. ப்ரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பாக அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவோம் பாரு. அண்ட் நீங்கள் மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போவீங்க. அண்ட் ஷெல்லி ப்ரோ. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் மேம் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார் எங்கே இருக்கு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ ஸோ மச். 4 கோடி ஒரு பட்ஜெட்ல உருவாகிற படத்துலயே அவர் இருப்பாரு. அவர் எல்லாரையும் மிரட்டுற ஒரு பயங்கரமான வில்லனாவும் இருப்பாரு, பயந்து நடுங்கிற ஒரு சாதாரண மனுஷனாவும் இருப்பாரு, குற்றம் செய்யற இடத்துல இருப்பாரு, பாதிக்கப்படுற இடத்துல இருப்பாரு, குற்ற உணர்ச்சி ஆகிற இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஓவர் தி இயர்ஸ் வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு கதாபாத்திரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அந்த ஃபிட்னஸ் ரகசியத்தையும் இந்த மேடையில சொல்லிருங்க சார். வாயை கட்டுப்படும் சார். எனக்கா ஃபிட்னஸுக்கா? இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி ஒரு படைப்பில்
எல்லோரும் உண்மையோட உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க. அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவா தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தனெல்லாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைம்ல ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினைச்சு பார்த்த ஒரு நண்பன் இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி அவனை. அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பரா வருவடா, சூப்பரா வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்மள மாதிரி இருக்க பசங்க பக்கத்துல சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டம் ஆயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோனை எடுத்து ஆரம்பிச்ச பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசி வந்துட்டு அடுத்து ஆரம்பிப்பான் போட்டிருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா வாழ்த்துக்கள் தம்பி. உன்னுடைய உலகமே வேற. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என் தம்பியும் நடிச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப நல்லவன் நான் நடிச்சிருக்கேன் அதில். ஆமாம் சார். ரொம்ப கால சொந்தம் இது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும், நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ரோஜா மேம் அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் சம்போ சிவ சம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன், மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவ சம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போது பார்க்குறேன் அவங்க திரையில். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வந்து அந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டுருவாரோன்னு பயந்தேன், வெல்வோம்ன்ற வார்த்தையை. ஏன்னா சாரோட ட்வீட் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 150 வெல்வோம்னு இருக்கும். அப்படி அவர் போட்டது தான் இன்னைக்கு பல படங்களுக்கு வந்து பெரிய பாசிட்டிவிட்டியாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி சுதர்சன் சொன்ன மாதிரி அன்பே டயானா படத்தில் இரா சரவணன் எப்படி, இரா என்டர்டெயின்மெண்ட் எப்படி அப்படின்னு சசிகுமார் சார் தொடங்கி என்னுடைய சொந்தக்கார பத்திரிகையாளர்கள் வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க. நியாயமாக நானுமே யுவராஜ் சார் தான் கேட்டேன். ஏன்னா தயாரிப்பாளர்னா பணம் போடணும். நான் பணம் போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். சசிகுமார் சாரும் அகிலனும் இல்லைன்னா நான் என்றைக்கோ ஊருக்கு பார்க்க போயிருப்பேன். அப்படி இருக்க இந்த படத்தில் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படிங்கிற தகுதி எப்படி கிடைச்சிச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம். அது ப்ரமோஷன் டைமில் தான் எனக்கே தெரியும். யுவராஜ் வந்து இயக்குனர் பாரியை என் அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து கதை சொல்ல சொன்னார். கதை சொல்ல சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஒவ்வொரு பாத்திரமும் அதோட தன்மையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரி நடித்து காட்டி அந்த கதையை சொல்லி முடித்தார். யுவராஜ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, என் கையில் காசு இருந்தால் இந்த படத்தை நானே தயாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன்.
உன் கையில் காசு இல்லைன்னா கூட இந்த படத்தை நீ தயாரிப்ப அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் ஒருவராக என்னை ஆக்கியிருக்காரு. அந்த விதத்தில் யுவராஜ்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அதை செஞ்சு கொடுக்குற சாமி அவர். மிக குறிப்பாக நேற்று நைட்டு நான் பேசினப்போ, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து போஸ்டர் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கோம், பேனர் எங்கெங்கே வச்சுருக்கோம், ஏன் பார்க்குறீங்க கேட்டப்போ, பாரி இந்த முதல் படத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாப்ல சார் அப்படின்னாரு. வேற எந்த பதிலும் சொல்லலை. ஒரு இயக்குனருடைய கனவுக்காக இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா உழைக்கிற ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது பெரிய விஷயம். யுவராஜ் வந்து தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி இராசவன் பேரை சேர்த்ததுல பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா அதுக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி சினிமாங்கிறது மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய ஆயுதம். அதுலேயும் குறிப்பா தமிழ் சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கும் நாம சிஎம்ஐ சினிமாவில இருந்து தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மேம் நீங்க நடத்துற ஐஏஎஸ் அகாடமிக்கு நிகரானது தான் சினிமா தயாரிப்போம். அதுலேயும் இந்த மாதிரி தரமான தயாரிப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை போட்டாங்க, படத்தை பார்த்தாங்க. இடையில எந்த இடையூறும் இல்லை, எந்த தலையீடும் இல்லை. அதனால நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் வரவு பொன் வரவா மாறட்டும். இந்த நல்ல நிகழ்வுக்கு, அன்பே டயனாங்கிற நல்ல படத்தோட நிகழ்வுக்கு நல்ல விருந்தினர்கள் 2 பேரை கூப்பிடலாம் அப்படின்னு தோணுனப்ப, விருந்தினர்கள் கோடி பேர் இருக்காங்க. ஆனா நல்ல விருந்தினர்கள் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பா தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக நல்லவர்கள் அப்படின்னா சசிகுமார் சார் பேரை, சமுத்திரகனி சார் பேரை தவிர்க்கவே முடியாது. அதுவும் எங்க இல்லத்துல ஒருவர் மாதிரி சசிகுமார் சார், யுவராஜ் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சசிகுமார் சார், சமுத்திரகனி சார் 2 பேர் என் சைடில் அப்படின்னு. 2 பேர் தான் சார் படத்தோட மொத்த சைடில் அப்படின்னாப்புல. ஹைதராபாத்தில் இந்த கனி சாருக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் அவருடைய பார்ட்னர் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு படத்துக்காக விமானம் பிடிச்சி ஓடி வர்ற ஒரு வேகம் இருக்குல்ல, அது வந்து வேற யாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இன்னொரு படத்தை கைதூக்கி விட, இன்னொரு படத்தை கொண்டாட வைக்க, தன்னோட மொத்த வேலைகளையும் விட்டுட்டு வந்த அந்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாரி இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க பிடிக்க முடியாத அளவுக்கான ஹீரோவா இருப்பீங்க. அப்பேற்பட்ட உழைப்பை போட்டிருக்கீங்க. அப்பேற்பட்ட ரசனையா அந்த படத்தை நீங்க பண்ணியிருக்கீங்க. நீங்க நினைச்ச கனவுகள் யாவும் ஈடேறி டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருப்பீங்க பாரி. அதுலேயும் மிக குறிப்பா ஹீரோயின் பத்தி நான் பேசியே ஆகணும். ஏன்னா கதையை கேட்டதுக்கு அப்புறம் யார் அந்த கேரக்டர் பண்ண போறது யாரு அப்படின்னு கேட்டேன். நான் மறைக்காம சொல்றேன், உங்க போட்டோ ஒரு காமிச்சப்போ எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா படம் பார்த்தப்போ பொலிர்னு நீங்க என்னை அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னையாடா குறைச்சி எடை போட்ட அப்படிங்கிற மாதிரி பிரமாதமா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி ஹாக்கி ஸ்டிக்கு எடுத்து அவங்க கிளம்புறப்பெல்லாம் நான் எந்திரிச்சுன்னு கை தட்டினேன். அப்பேற்பட்ட விதமா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பா ரோஜா மேம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 80% பெண்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு வேரா நின்று காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத இதை விட சொல்லவே முடியாது. நான் பாரிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். பாரி இனி உங்க படங்கள்ல எதுலையுமே சேத்தன் சாரை தவிர்த்துட்டு நீங்க படமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் பாரிட்ட. அப்பேற்பட்ட அளவுக்கு பிரமாதம். சேத்தன் சார் வர்ற ஒவ்வொரு சீனும் தெரிக்கும். கனி சார் சொன்ன மாதிரி நமக்கான வெற்றி எப்படி அமைதுங்கிறது இல்லை, கடைசி ஓவரில் விளையாடுறவர் தான் மிகப்பெரிய கவனத்தை திருப்புவார். அதனால இனிதாசர் உங்க பொற்காலம் இன்னும் பெருசா ஆரம்பிக்குது. படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்கும் கோபி சார் அப்படிலாம் பார்த்தலாம், இது வரைக்கும் அவர் பரிதாபங்கள் கோபி, இனி கொண்டாட்ட கோபி. அந்த அளவுக்கு, அதாவது படத்தின் மொத்தத்தையும் தன் பக்கம் திருப்புற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. தம்பி சுதர்சன் தொடங்கி இந்த படத்துல யார் பேரும் குறிப்பிட மறந்துடுவேன். ஏன்னா அத்தனை கதாபாத்திரம், ஒரு குட்டி குழந்தை வரைக்கும் அவ்வளோ பிரமாதமா அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாடல்கள், இசை, எழுதியவங்க. அந்த நேற்று நைட்டு வந்து ஒரு சாங் காமிச்சாரு. இது வந்து ரோலிங் டைட்டில் இப்போ அந்த சாங் சார் அப்படின்னாரு. படம் பார்த்துட்டு போற ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பூச்செண்டை கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட பாட்டு. $1 மில்லியன் கம்பெனி அப்படின்னாலே அந்த படத்தோட பாடல்களுக்கு கேரண்டி சொல்லலாம். அவ்வளோ ஆத்மார்த்தமான இசையை கொடுத்த, பாடல்களை கொடுத்த அத்தனை பேருக்குடைய நன்றி. குறிப்பாக ஒளிப்பதிவாளரை நான் மிக குறிப்பிட்டு பாராட்டணும். உள்ளதை வச்சு நல்லது பண்றதுல பின்னிட்டீங்க சார். ரொம்ப அற்புதமா இருக்கு. கலை இயக்குனர், காரியக்காரர். ஆமா. பெரம்பூரை விஜய் சாருக்கு முன்னாலேயே பாரி செலக்ட் பண்ணிட்டாப்ல.
நம்ம எல்லாரும் சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தலமாகவே பெரம்பூர் மாறிடும். அப்பேற்பட்ட அந்த கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு பெரம்பூரை காட்டியிருக்கிறாங்க. மொத்த படக்குழுவுக்கு என்னுடைய அன்பான முத்தங்கள். இப்பேற்பட்ட படத்தில் என் பேரை இணைச்சது எனக்கு வாழ்நாள் பெருமை. குறிப்பாக என் பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் எப்போதான்ப்பா கமர்ஷியல் படம் பண்ணுவீங்க? என் பையன் சஞ்சனா 2 பேருமே கேட்பாங்க. ஒரு கமர்ஷியல் படத்தை டைரக்ட் பண்ணலன்னா கூட ஒரு கமர்ஷியல் படத்தை தயாரிப்பில் நான் ஒருத்தனாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 வரலாற்று வெற்றி படங்களை, கவனத்தை திருப்பக்கூடிய படங்களை, மிக முக்கியமான படங்களை யுவராஜ் கொடுத்துட்டாரு. மறுபடி அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அன்பே டயானா அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும், மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் இதை கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். யுவராஜ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து 100 கோடி கலெக்ஷனில் சேர்ந்த படம். அவர் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷமாக, உற்சாகமாக, கொண்டாட்டமாக இருந்திருக்கணும் ஒரு தயாரிப்பாளராக. ஆனால் அந்த சூழல் அவருக்கு இல்லை. சில பேர்கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னது, சார் யுவராஜ் இனி தனி மரம் அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன மாறுபட்ட கருத்துக்கள், அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் யுவராஜோட நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நெருங்கி பழகினேன். அதாவது விதைக்க தெரிஞ்ச மரம், விதைகளை பரப்ப தெரிஞ்ச மரம், விழுதுகளை வலுவா ஊன்ற தெரிஞ்ச எந்த மரமும் தனி மரம் ஆகாது. அவர்கிட்ட இருந்த டீம் பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அடுத்து அதை விட வலுவான டீமை ஜாசன் உள்ளிட்ட லட்டு ஆட்களை செலக்ட் பண்ணி, யார் என்னை விட்டு போனாலும் இன்னொரு காடா, இன்னொரு வனமா எனக்கு மாற தெரியுங்கிறத அன்பே டயானா வெற்றி மூலமா நிரூபிச்சிருக்கீங்க யுவராஜ். பார்க்கறதுக்கு பழகிறதுக்கு மட்டும்தான் நீங்க யுவராஜ், படம் பண்றதுல நீங்க யுவராஜா. நன்றி, வணக்கம். சுதர்ஷன் அண்ணா. தேங்க்யூ. சாரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நேம்ஸ் யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And $1 Million Studios oda associate ஆகி இந்த படம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் தி யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் $1 Million Studios, நரேன் சார், ஷாஜன், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், நாகராஜ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. பாரி, thank you so much for giving me Magic Diana Gonzalez. In the character will always be very, very special to me. And you're an extraordinary writer, director, and an amazing actor. ஜமா நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது பண்ணிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக அன்பே டயானா, such versatility. You're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியோ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெலி சார், thank you so much sir, you're extremely humble, very very talented and very professional to work with as well. And இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோட ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐவ் ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர்.
அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படம் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் வந்துட்டு நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது எனக்கு, கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல். உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோட ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி, கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டன்ட் ராஜு அண்ணா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட கேரக்டர் இந்த படத்தில், இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்ணுறது ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், பட் ஆல்சோ அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணுன்றது, அது கன்வின்சிங்காக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆக்சென்ட்டும் பண்ணணுன்றது. அண்ட் நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் மூலியமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடச்சதுக்கு நான் என்னோட 100% எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படம், நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே, நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது, வாமா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுறேன் சாப்பிட்றியா, எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே அங்கே வாழுற ஆங்கிலோ இண்டியன்ஸ், அவங்களோடையும் யூனோ பழகினேன் நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரொக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா, இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அது நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th of July போய் பாருங்கள். தேங்க்யூ. சரி, சசி சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்கே வந்து இந்த இடத்த நீங்கள் சிறப்பிச்சதுக்காக. அண்ட் தினகரன் சார், லவ் யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் வரல. நான் எல்லாம் நன்றி சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா. 17 ஜூலை 26 வருது. மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது, எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை சார். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் சொன்னார் சரவணன்.
சார் மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கினாரு. இங்கே வந்து பார்த்தவங்க தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 மில்லியன் இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அது நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி பெறும். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. டைரக்டர் பாரி ஜமா அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு அருமையான படம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதை அவருக்கே சொல்லுவார். அந்த படம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். அருமையான படம். அதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வேஷம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த ஆடி கை எதுலையுமே ஊண்டாமல் சடக்குன்னு உட்காருவார். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி எந்த கையும் ஊண்டாமல் அந்த டான்ஸ் பண்ணிட்டு அப்படி உட்கார்ற அந்த அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் சொல்லலாம். அவருடைய அந்த வேஷம் போட்டது, அது பெண் வேஷம் போட்டது. ஆனால் அந்த படம் யாரும் பார்க்கல. அந்த படம் பார்க்காதனால அந்த படம் எல்லாரும் பார்த்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். அது அந்த டைரக்டர் நம்ம இழந்துட்டோம். ஜமான்னு ஒரு அருமையான படம் கொடுத்த, நல்ல படம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது பத்தாது. ஒரு படம் கமர்ஷியல் படமாக அது வந்து காசு பார்க்கணும். அது கமர்ஷியலாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த படம் அது ரீச் ஆகியிருந்தானா அவருடைய படங்கள் சிறப்பாக வேற ஒரு தளத்துக்கு போயிருப்பார். இப்போ அது மாறி அன்பே டயனா அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அவருடைய மாற்றம் இது வரும். இப்படி ஒரு படம் ஒரு அழகான ஒரு குடும்பமாக கலர்ஃபுல்லாக காமெடி படமாக அவர் கொடுப்பார். அவர் பாதையை நம்ம யாரும் தீர்மானிக்கிறது, ஆடியன்ஸ் தான் தீர்மானிப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. எந்த பக்கம் போகணும் அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக அடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பயங்கரமாக அடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனா பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனா அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சு இருந்தது. இது வந்து சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னு சொல்லி எனக்கும் நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி, என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினோடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவ, ரொம்ப ஜாலியாக பேசுவேன். சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. அவன் சிறப்பாக பண்ணுங்க. ஏன் அவர் வேணுமா? அவனுக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க. மியூசிக் டைரக்டர் அருமையான பாடல்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார், காசை வாங்கிடணும். ஏமாந்துட்டு வந்தீங்க, அவ்வளோதான். நான் அங்கேயே நிற்பேன். மேடம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. அப்புறம் $1 மில்லியன் யுவராஜ், என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ கதையை கேட்டு ரொம்ப சிறப்பாக கதை கேட்குறதுல அவர் அப்படி ஒரு இது, அதுவும் டிசைன் பண்ணுறது எல்லாமே யுவராஜோட உழைப்பு. ஸோ யுவராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஹீரோ அப்புறம் கேள்விப்பட்டேன், ஏதோ ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கியாம்ல, கேரளா வரைக்கும் நியூஸ் வருது அப்படின்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஏன்னா எல்லாரையும் எத்தனை நாள் தான் நீயும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பாரு ஒன்றையும் என்னையும் தான். நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க, நானே அந்த காஸ்டியூமை போட்டு வந்து நானே நடிச்சிடறேன்டா போங்கடா அப்படின்றதுக்கு வந்துட்டாரு. ஸோ என்னை இயக்கிய டைரக்டரு ஒருத்தர் அங்கிட்டு ஹீரோ ஆகிட்டான்.
இங்கிட்டு ப்ரொடியூசர் ஹீரோ ஆயிட்டீங்க. இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கான் மகேஷ். சார் கம்பெனியில் அடுத்த படம் பண்ணுறேன்னு வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே வெளில போய் ஹீரோவை தேடுறது? இயக்குனர் அங்கே இருக்காரு. இவங்க புக்கை கொடுக்க மாட்றாங்க, ஸ்கிரிப்டை கேட்டால் தர மாட்றாங்க. சார் வந்து டேட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. நான் வெளிலலாம் எங்கேயும் யாரும் வச்சு பண்ணல சார், உங்களை வச்சு தான் படம் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரமாக வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா. கேள்விப்பட்டேன் கேரளா வர நீ போனது ட்ரைனிங். இந்த பாருங்க போனது எனக்கு கேரளால சொன்னாங்க. ட்ரைனிங்க்கு போறேன்ட்டு கேரளால சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொன்னேன். சுதர்சன் நாங்கள் கூட எப்பயா தாண்டா அந்த படத்தில் $1 மில்லியன் நடப்போம். $1 மில்லியனோட செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆயிட்டான். எல்லா படத்துலையும் வர்றான் அவன். வாழ்த்துக்கள். டீச்சராக வந்து அந்த படத்தில் இதில் ஒன்று இருக்க வாழ்த்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உன்னுடைய வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷம், நன்றி. குறிப்பாக அந்த புக்கு ரிலீஸ், சரவணன் சார் புக் ரிலீஸுக்கு நாங்களாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீ காம்பேர் பண்ண. அது காசே வேணாம் சார், நான் அந்த இதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ரொம்ப நன்றி. ஆனால் அந்த புக் ரிலீஸ் அப்போ அவர் வந்தப்போ எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் சரவணன் சாருக்கு எதாவது பண்ணணுன்ட்டு. எனக்கு காசே வேணாம் சார், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான். எதுவுமே வேணாம்னு சொன்னதுக்கு நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ சிறப்பாக வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் நன்றி. யுவராஜ், உங்களுக்கு தம்பி, உன் பாட்டு நீ பாடுவேன்னு நினச்சேன். இன்னைக்கு உன் பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பு. அண்ணே நாகராஜனே ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். யாரையும் மட்டும்தான் மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் வந்து தேட்டரில் எல்லாரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பாரி, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜமா தோல்வி அடைஞ்சது வருத்தப்படலாம். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். மேடம், இன்னொன்று கோரிக்கை, நீங்கள் வந்து அங்கங்கே நான் கோரிக்கை வச்சுருவேன், அது என்னோட பழக்கம். நீங்கள் வந்து இது பசங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் வச்சுருக்கீங்க. அதை எங்கள் ஊரில் மதுரையிலையும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேனி, உசிலம்பட்டி இங்கே மக்கள்லாம் வந்து இங்கே வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிராமங்கள் மக்கள். சரி, நீங்கள் மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்று இது இருக்கும். எப்படி சினிமாவுக்கு ஒன்று பண்ணுறீங்க, ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? வாங்க வாங்க, கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதை விட என்ன. இன்னைக்கு நான் வந்து இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே. சாரோட கோரிக்கை வந்து மிக விரைவில் நிறைவு செய்யப்படும். ரொம்ப நன்றி. சார் டேட் கொடுத்தாருன்னா கண்டிப்பா உடனே செஞ்சிருவோம். நான் இப்போ அதுக்கு பண்ணுறேன். மக்கள் படிப்பு தானே, ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டோம்மா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அன்பே டயனா டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். வந்து வாழ்த்துனதுக்கு உங்களுக்கும், சமுத்திரக்கனி சாருக்கு, தினகரன் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட நண்பன் யுவராஜுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீ வந்து வாய மேலே வாயா ஒரே நிமிஷம். அதாவது நாங்கள் சேர்ந்து ஒன்றா வேலை பண்ணியிருக்கோம். ஒரே படத்தில் 2 யுவராஜன்லாம் போஸ்ட் இருக்கிறோம். சில டைம் வந்து பேர் போடவே மறந்துடுவாங்க. இப்போ என்ன வந்து ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, இன்னும் அந்த படத்துக்கு டிசைனர். நான் டிசைனர் இல்லைங்க, அது வந்து பிஆர் யுவராஜ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கடைசியில் தான் எங்கள் 2 பேர் பேரை போடுவாங்க. அதில் நிறைய கன்ஃபியூஷன் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ சேம் டைம் என் நண்பனோட ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா படத்துலையும் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா வேலையும் பண்ணி பின்னாடியே நின்றுருக்க உனக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அண்ட் வெங்கட், ரொம்ப நன்றிடா எல்லா ப்ரமோஷன்ஸ் வேலைகளுக்கும். நான் தனியாக நிறைய பேர் சொல்ல முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.